கோவையில் திமுகவின் முப்பெரும் விழா சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இதில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து திமுக தொண்டர்கள் கலந்து கொள்வதற்காக திரண்டிருக்கிறார்கள். மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் மோகன் இணைகிறார். மோகன், தற்போது கோவையில் திமுக முப்பெரும் விழாவுக்கான ஏற்பாடுகள் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டிருக்கு? மேலதிக விவரங்கள் என்ன? 40க்கு 40 என்ற தேர்தல் முழக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்தியா கூட்டணியினுடைய தேர்தல் பயணம் என்பது 40க்கு 40 என்ற வெற்றி முழக்கத்தோடு இருக்கிறது. இந்த நிலையில்தான் இதனை கொண்டாடும் விதமாக கோவையில் திமுகவினுடைய முப்பெரும் விழா இன்று நடைபெறுகிறது. தற்பொழுது விழா ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. குடிசியா மைதானத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்புரையாற்றுகிறார். இந்த முப்பெரும் விழாவை பொறுத்தவரையில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா, இந்திய கூட்டணிக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவிப்பது மற்றும் வெற்றியை தேடி தந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு 3 விடயங்களை உள்ளடக்கியதுதான் இந்த முப்பெரும் விழா. கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு இருக்கைகள் அமைக்கப்பட்டு இந்த விழா என்பது இனிதே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது முதல் முறையாக ஆதித்தேவலர் பேரவை சார்ந்த அதிகமான உரையாற்றுகிறார். இதனைத் தொடர்ந்து உரை என்பது அனைத்து இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களும் பாராட்டு உரை ஆற்றுவார்கள். அதற்கு பிறகாக இந்த விழாவுடைய பேருரையாக முதலமைச்சர் நன்றி தெரிவிக்கக்கூடிய நிகழ்வை செய்வார். தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திமுக தொண்டர்கள் ஏராளமானோர் மதியம் முதலே குவிய துவங்கினார்கள். கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இந்த மைதானத்தில் குவிந்திருக்கின்றார்கள். இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களாக காங்கிரஸ் கட்சி செல்வ பெருந்தகை, அதே போன்று திராவிட கழகத்தினுடைய வீரமணி, அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கட்சி, எந்த இடத்தில் சென்றாலும் அந்த சிறப்பு ஒலித்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய சொற்களால் உழைப்பு 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 என்று சொன்னால் ஸ்டாலின் 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 என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த கடுமையான உழைப்பின் காரணமாக தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை இன்றைக்கு இந்திய கூட்டணி பெற்றிருக்கிறது. இந்த வெற்றிக்கு முழு முதல் காரணமாக இருப்பவர் நம்முடைய முதல்வர் தளபதி அவர்கள்தான். அவருக்கு இங்கே ஒரு சிறப்பான பாராட்டு விழா இங்கே நடைபெறுவது உண்மையிலே அனைவரையும் மகிழ்வித்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய தோழர்களே, நாம் வெற்றி பெற்று விட்டோம். ஆனால் இன்னொரு பக்கம் மோடி அவர்கள் பிரச்சாரத்தின் போது இந்த நாட்டிலே வாழ்கிற 25 விழுக்காடு இருக்கிற இஸ்லாமியர்களை குறித்து மிக மோசமான பிரச்சாரங்களை செய்தார். செய்தது மட்டுமல்ல, இப்போது அமைந்திருக்கிற அந்த அமைச்சரவையிலும் கூட ஒரே ஒரு இஸ்லாமிய அமைச்சர் கூட இல்லை என்பது அவருடைய வஞ்சனையை, துரோகத்தை காட்டுகிறது. தொடர்ந்து அவர் இதையே தான் செய்து கொண்டிருப்பார். தமிழ்நாட்டையும் வஞ்சித்து கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அவர் வஞ்சித்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எது வந்தாலும் எதிர்கொள்வதற்கு திராவிட மாடல் அரசினுடைய முதல்வர் நம்முடைய தளபதி அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அதையெல்லாம் கடந்து செல்வார், நிச்சயமாக கடந்து செல்வார். அந்த வகையிலே தமிழ்நாடு எந்த விதமான துரோகத்தையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது என்பதை இந்த முப்பெரும் விழாவிலே அவருடைய ஏற்புரையிலே நாங்கள் உண்மையிலே எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்தவர்கள் அல்ல. ஏமாந்தவர்கள் என்று நினைத்தால் நிச்சயமாக அவர்கள்தான் ஏமாந்து போவார்கள்.
இன்னும் மோடி அதிகமாக சென்று தமிழர்களை திருடர்கள் என்று சொல்கிற அளவுக்கு கூட வந்துவிட்டார். அப்படிப்பட்ட மோடி 400 இடங்களை நாங்கள் பெற்றுவிடுவோம் என்றெல்லாம் சொல்லி அரசியல் சாசனத்தையே மாற்றி விடுவோம் என்றெல்லாம் அளந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவருக்கு ஒரு கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது. அந்த கடிவாளம் போடப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு அவர் பதவியேற்பு விழாவின் போது அரசியல் சாசன சட்டத்தை எடுத்து முத்தமிட்டு இன்றைக்கு பதவியேற்கிறார். எப்படி ஒரு காட்சி மாற்றம் நமக்கு தெரிகிறது பாருங்கள். அன்புக்குரிய தோழர்களே, இந்த மோடியினுடைய பாசிச அரசு ஏதோ பதுங்கி இருக்கிறது என்று நாம் நினைக்க வேண்டாம். அவர்களுடைய சுயரூபத்தை எப்பொழுதும் காட்ட அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். நிச்சயமாக நாம் அதற்கு அடிபணிய முடியாது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வருகை தரும் மரியாதைக்குரிய தளபதி அவர்களுக்கு இந்த 40 இடங்கள் வெற்றிக்கு அவர்தான் காரணம். 20 பொதுக்கூட்டங்களை மிகச் சிறப்பாக நடத்தி அந்த உழைப்பை தந்து இன்றைக்கு நம் மத்தியிலே அமர்ந்திருக்கின்ற இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுக்காக போராட என்றைக்கும் தயாராக இருக்கிறார்கள். இந்த 40 உறுப்பினர்கள் என்ன செய்துவிட முடியும் என்றெல்லாம் சில பேர் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அது காலம் பதில் சொல்லும். இந்த வாய்ப்புக்கு நன்றி குறித்தந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஆதித்தமிழர் பேரவையின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.